அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் அடித்து நொறுக்கப் போகும் ஆத்ம பலம். ஆம், இதுவரை இல்லாத அளவிற்கு, யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருகப் போகும் ஆத்ம பலம், அதுவும் குருவினுடைய பார்வையின் மூலமாக. அதனால் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கப் போகும் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள். ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இதுவரை குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்தார். ஆம், மேஷத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்தார் குரு பகவான். மே மாதம் 1ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய குரு பகவான் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்வை கிடைக்கப் போவதில்லை. ஆனால் அதைவிட மிக முக்கியம், தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது பகவான் இருப்பது கன்னியில். அப்படி இருக்கக்கூடிய அந்த கேதுவை ரிஷபத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். உங்களுடைய நட்சத்திராதிபதியை குரு பகவான் பார்க்கின்றார், ராஜகிரகம் பார்க்கின்றார். இதனால் வரையில் வெளியிலிருந்து உதவிகள் கிடைக்குமா? யாராவது நம்மளை கை தூக்கி காப்பாற்றிட மாட்டாங்களா? யாரும் உதவி பண்ணிட மாட்டாங்களா? இப்படி மற்றவர்களை நம்பி கையேந்தி நிற்கின்ற நிலை உங்களுக்கு இருந்தது. அந்த ஒரு நிலை இப்பொழுது மாறப்போகிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு கை கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் உயரப்போகிறீர்கள். ஆம், நட்சத்திராதிபதியான கேதுவை குரு பார்ப்பதால் இந்த விதமான அதிர்ஷ்டம், யோகம், நல்லது உங்களுக்கு நடக்கப் போகிறது. திறமை, உங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகள் எங்கே நிராகரிக்கப்பட்டதோ அங்கே நீங்கள் யார் என்று நிரூபித்து காட்டி விடுவீர்கள். ஞானக்காரகனை தனக்காரகன் பார்க்கின்றார். அதனால் கண்டிப்பாக பட்டத்தால், கல்வியால், படிப்பால், உங்களுடைய திறமையால் வாய்ப்புகளை வென்று அதில் வெற்றிகளை நீங்கள் குவிப்பீர்கள். இதனால் கௌரவம், பெயர், புகழ், பட்டம், பணம் என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைந்தீர்களா? இனிமேல் கிடைக்கும், கவலை வேண்டாம். திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை, வாழ்க்கை துணையிடமே நீங்கள் அடிபணிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவியதா? இனிமேல் அந்த சூழ்நிலை மாறும். பணம், கடன் வாங்கி மாட்டி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும். கையில் காசு பணம் வந்து சேரும். நிச்சயம் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். முக்கியமாக வெளிநாடு யோகமும், மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பும், அரசியல் செல்வாக்கும், சினிமா துறையில் வாய்ப்பும் நிச்சயம் உண்டு. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது. அதாவது அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக அமையும். ஸோ இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய ஆத்ம பலம் கூடுகிறது. ஆம், தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். இனிமேல் நீங்கள் விரோதிகளை கண்டு, துரோகிகளை கண்டு, எதிரிகளை கண்டு அஞ்சி இருக்க மாட்டீங்க. எதிர்த்து அடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதற்குண்டான காலகட்டம் இதுவாக இருக்கப்போகுது. உடலில் தெம்பு வேணும். அப்போது உடல் ரீதியாக ஏற்பட்ட அனைத்து விதமான நோய் பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். மன ரீதியான குழப்பங்கள் தீரும். ஞாபக மறதி, டிப்ரெஷன், தேவையில்லாத மனக்குழப்பம், விரக்தி, இவை அனைத்தும் உங்களுக்கு மாறுபடும் இந்த குருவினுடைய பார்வையால். ஸோ ஆக மொத்தம் உங்களுடைய நட்சத்திராதிபதியை ஆனால் கேதுவை குரு பார்ப்பதால் இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. தயாராக இருங்கள், காலம் உங்களுக்கானது. சரிங்களா? ஸோ நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.